Hi friends, welcome back to my channel Chalu Cooking Foodie. So இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டான மலாய் லட்டு தான் பார்க்க போறோம். இது ஒரு மில்க் ஸ்வீட், ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட், ரொம்ப சட்டில் டேஸ்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்வீட். ஸோ இந்த ரெசிபி எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாராபுரம் பொள்ளாச்சி ரோட்டில் வந்து சின்னக்காபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாம் ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக செக் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்மளோட மலாய் லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் இங்கே 1.5 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கும்போது ஃபுல் ஃபேட் மில்க்குன்னே கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா சூடாகி மேலே இந்த பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் குக் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பால் திரிஞ்சு போகும் சீக்கிரமாக. கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பால் வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ண இந்த பால் வந்து நல்லாவே திரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லாவே கேர்டில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொலாட்ரல் வச்சுருக்கேன், அது மேலே ஒரு கிளாத் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வந்து இந்த தண்ணி போனதுக்கப்புறம் இதை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா வந்து கழுவி எடுங்க. ஏன்னா அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல பெரிய சைஸ் லெமன், ஒரு லெமனோட 2 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த பாலாடை எடுத்து வைப்போம் இல்லையா, தயிர்க்காகவோ நெய்க்காகவோ எடுத்து வைக்கிற பாலாடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆன அப்புறமா இதில் ஒரு 3/4 கப் அளவு பால் பொடி நான் இங்கே எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி லிக்விட் மாதிரி வந்து ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது கட்டி பட்டுச்சு அப்படின்னா நமக்கு மலாய் லட்டு சாப்பிடும்போது அங்கங்கே திட்டாக வந்து தெரியும், அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது லைட்டாக கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆக ஆரம்பித்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது பேனை விட்டு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும். இது வந்து இன்ஸ்டண்ட்டான கோவா ரெசிபி. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். இந்த ரெசிப்பியில் நீங்கள் பன்னீரும் ரெடிமேடாக வாங்கிக்கலாம், கோவாவும் ரெடிமேடாக வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரொம்ப சாஃப்டாக நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக குக் பண்ணாமல் எடுத்துறோம் இல்லையா, செம்ம சாஃப்டாக வரும். ஸோ மலாய் லட்டுவும் உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி உதிர்த்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம அந்த கோயா ரெடி பண்ண பேன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கோயாவும் அதே பேனில் தான் இருக்குது. இப்போ கோயாவையும் பன்னீரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். அடிப்பிடிச்சதுன்னா அந்த ஸ்மெல் வந்து வந்துடும். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை ஃபுல்லாகவே குக் பண்ணி எடுக்கணும். நல்லா வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கட்டியெல்லாம் வந்து கரைச்சி விட்ற மாதிரி நல்லா அமுத்தி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரே கப்பில் வந்து எல்லா அளவுமே எடுத்துக்கோங்க. நான் வந்து 3/4 கப் அளவு தான் இருக்குது ஆல்ரெடி என்கிட்ட, அதனால் நான் அதை அப்படியே வந்து ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றலாம். இந்த ஸ்டேஜில் இது நல்லா திருப்பியும் நல்லா இலகி கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கிண்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்துட்டு அது ரொம்ப லிக்விடாக ஆன மாதிரி இருக்குது. நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வந்து அது கெட்டியாக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஷேப் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு இந்தளவுக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு ஒரு 10 மினிட்ஸில். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி இல்லைனா தட்டுன ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எனக்கு கட்டி ஆயிடுச்சு.
கரெக்டாக 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பேன் விட்டு விலகி வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி ஹல்வா மாதிரி வர ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மலாய் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேனில் வந்து பருத்தி விட்டுட்டு நம்ம ஆற விட்டுடலாம். ஆறின அப்புறமா எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா லட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மேலே கார்னிஷிங்காக உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை மாதிரி வந்து கார்னிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பர் சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்டான மலாய் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. பாருங்கள் அப்படியே நம்மளோட சூப்பராக பேக்கரியிலேருந்து வாங்குற மாதிரி மலாய் லட்டு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மாதிரி இருக்காதீங்க. இன்னொரு ரெசிபி வீடியோட உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை, தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.